மகாபாரத காலத்துல இருந்த மாவீரர்களை பத்தி தான் பார்க்க போறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன். சிரஞ்சீவி வரம் கொண்டவர் தான் அஸ்வத்தாமன். அவர் சிவன் பக்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரியோதனன். கதாயுத்தத்தில் இவளை வெல்றதுக்கு ஆளே கிடையாது. அடுத்ததாக பீமன். பீமன் 100 யானைகளுக்கு சமமானவர் தான் பீமர். அவ்வளோ வீரம் பொருந்தியவர். அர்ஜுனர். இவருக்கு வில்லுக்கு முன்னாடி யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய வீரர் தான் அர்ஜுனர். குரு துரோணர். இவர் எல்லா வித்தையுமே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவர் தான் குரு துரோணர். அடுத்ததாக அபிமன்யு. இவரை வீழ்த்தறதுக்கு யாராலையுமே முடியல. அவ்வளோ கடினமாக இருந்தது அபிமன்யுவை வீழ்த்தறதுக்கு. அடுத்ததாக சூரியபுத்திர கர்ணர். அடுத்ததாக பீஷ்மர். பிதாமகரான பீஷ்மரை வீழ்த்துறது ரொம்ப கடினமாக இருந்தது. அடுத்ததாக பார்பரிகா. அடுத்து கிருஷ்ணர். கிருஷ்ணர் தாங்க இவங்களை எல்லாரையுமே சாதாரணமாக வீழ்த்த முடியாதுன்னு சூழ்ச்சி பண்ணி எல்லாரையுமே ஒரு வகையாக வீழ்த்திட்டாரு.